அமேசான் பிரைம்ல ஹனின்னு ஒரு படம் ஒண்ணு இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நம்ம நவீன் சந்திரா தான் ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. சரி நம்ம நவீன் சந்திரா அவர் நடிக்கக்கூடிய கதையம்சம்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ட தேர்ந்தெடுத்து நடிப்பாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்த போய் பார்த்தா, என்ன இப்படி ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்ப மிரட்டி வச்சிருக்காப்புல கைஸ் இந்த ஒரு படத்த. அத பார்க்கும்போது இந்த ஒரு படத்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம நவீன் சந்திரா வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கேரக்டர் இருக்கேன். ஏன்னா ஒரு மாந்திரீக பூஜையில வந்து ஒய்ஃபையும், குழந்தையும் கொடுமைப்படுத்துற சீன்லாம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு கொடூரத்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்படி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்தோட நம்ம கதைய நம்ம பார்க்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு வேலை வெட்டி இல்லாம, அவரு வீட்ல இருக்கிறது சும்மா இருப்பாப்புல அப்படின்னு பார்த்தா, இந்த மாந்திரீகம், ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஒரு கட்டத்துல வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. ஆனா அது வந்து வீட்ல வந்து ஒய்ஃப் ஒரு கட்டத்துல வந்து கண்டிக்கிறாப்புல. கண்டிக்கும்போது நம்ம நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து ஒய்ஃப் வந்து ஒரு கட்டத்துல வந்து அடி அடின்னு அடிச்சிறாப்புல. மகன் ஒரு கட்டத்துல மகன் ஒரு 11 வயசு ஆகுது. பொண்ண வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து மதிக்கவே மாட்டாப்புல. சின்ன புள்ள பிறந்ததுனாலதான் என் லைஃபை தரமான ஒரு லைஃபை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா அந்த மாந்திரியத்துல வந்து அவர் அதிகமா ஈடுபாடோட இருக்காப்புல. இங்க வந்து கிட்டத்தட்ட கேரக்டர் ஒருத்தர் வராங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரவாதியா இருக்காப்புல. அவரு சொல்ற பேச்செல்லாம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒய்ஃப்ட்ட வந்து இந்த மாரி அந்த பூஜையில வந்து நம்ம பொண்ண வந்து இன்வால்வ் பண்ணி இந்த ஒரு பூஜையோட நம்ம எல்லாமே பண்ணி நம்ம அந்த பூஜை வந்து நல்லா சக்சஸ் ஆயிருந்ததுக்கப்புறம் நமக்கு நெறைய பணம் வந்துருது. அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு லைஃப் ஒண்ணு வாழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிடுறாங்க. கேட்டா நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு கட்டத்துல வந்து இதுக்கெல்லாம் எப்படி இது நம்ம ஒரே வாட்டி தான் இந்த மாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மதிக்கிறா. சம்மதிக்கும்போது அந்த ஹீரோட பொண்ணு வந்து அந்த பூஜைக்கு போறாங்க. போயிட்டு வரப்போதெல்லாம் நல்ல ஒரு சக்சஸா ஆயிடுது. சக்சஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பணத்தாசை புடிச்சு போயி, ஹீரோவோட ஒய்ஃப வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாரி ஆக்கிறாப்புல. ஆனா அந்த ஹீரோவோட பொண்ண வந்து ஊசிய போட்டு ஒரு சில காரணங்களாக அந்த பொண்ண வந்து மாந்திரீகத்துல ஈடுபட்டு வந்து நுழைச்சு அந்த பொண்ண வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு செயல்கள் வந்து நம்ம ஹீரோ வந்து செய்றாப்புல. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி கணவர்ட்ட இருந்து தப்பிச்சாலும் அந்த பொண்ணு வந்து இந்த மாந்திரீகத்துல அதிகமா ஈடுபட்டதுனால அந்த பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல இருக்காங்க. வந்து இந்த மாந்திரத்துல எதனால பண்ணாப்புல, ஏன் பண்ணாப்புல, ஆனா ஏன் இந்த மாரி ஒய்ஃபையும் மகளையும் இந்த மாரி இப்படி கொடுமைப்படுத்தினாப்புல அப்படின்னு சொல்லி இதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அத பார்க்கும்போது அந்த ஒரு மாந்திரத்துல அதிகமா ஈடுபட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த கேவலமான விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல வந்து நவீன் சந்திரா இந்த ஹீரோ நம்ம ஏன் இப்படிலாம் பண்றாப்புல வைக்கிறாப்புல இந்த பணம் இருந்தா மட்டும் போதுமா கூட இருக்கிற ஒய்ஃபும் சேர்ந்து நல்ல ஒரு லைஃப் ஒரு கட்டத்துல வாழ்ந்துருக்கலாமே. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் பொருட்படுத்தாம இது வந்து பணம் தான் முக்கியம். இல்லாட்டியோ நம்ம உள்ளேயே எப்படி போனா நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம நவீன் சந்திராவோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு இல்லத்தனமான நடிப்பு நடிச்சிருப்பாப்புல கைஸ். நீங்க பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்துல மெயின் ஹீரோயினியா நடிச்ச நம்ம திவ்யா பிள்ளை. அவ தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோயினியா நடிச்சிருக்காவோ. அவ ஆக்டிங்க பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர செம ஒரு ஆக்டிங்கை போட்டு வேற லெவலில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருவா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதில் மெயினாக சின்ன பொண்ணோட கேரக்டர் நடிச்சிருக்கேன். அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த ஒரு படம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. முக்கியமாக தமிழ் டப்பிங்கோட இந்த ஒரு படம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க கைஸ்.